ஹலோ மை டியர் ஆல். என்னடா இது பாக்யராஜ் படம் முந்தானி முடிச்சு படம் பார்க்குற மாதிரியே இருக்குங்களா? அட ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி எனக்கு முருங்கைக்காயும் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் கிடச்சிது. ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் நானும் என் மாமியாரும். என்னென்னா என்னோடய சென்ட்ரு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் நல்ல நீளமாக வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கீழே ஒடிஞ்சு விழுந்துருந்துச்சு. ஸோ அதனால் என்னை கூட ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்க, அக்கா நான் எனக்காக கீரை பறிக்க போகிறேன், உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்க. ஸோ எனக்கும் பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும், அவங்களும் எனக்கு பறித்து கொண்டு வந்து இந்த கவரில் என்னோடய வண்டியில் வச்சுட்டு போயிட்டாங்க. வண்டியில் கொஞ்சம் நல்ல இந்த வெயிலுக்கு அதுவும் கொஞ்சம் காஞ்சிருச்சு போல். அதை தான் நாங்கள் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்ருக்குறோம். பொரியலுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக, அந்த மாதிரி. இது கூடவே முருங்கைப்பூவும் எங்களுக்கு கிடச்சிதுங்க. முருங்கைப்பூ வந்து சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணி சாப்பிடும்போது. அதுவும் தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறைய சேர்த்தி பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? நம்ம லேடீஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா லேடீஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். வீட்டில் ரொம்ப அதிகமான வேலை, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டில் சமைச்சு கொடுக்கறது, ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் செஞ்சிட்ருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இடையில நம்ம எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் இந்த வாரத்தில் நம்ம இந்த முருங்கைக்கீரை சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதில் அயன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ இது எல்லாமே எல்லாம் மிக்சிங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இதை வாரத்தில் 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இது பக்கத்தில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சரிங்களா? ஸோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஒரு பொரியலாவோ, இல்லை சூப்பாவோ, இல்லை நம்ம குழம்பாவோ, சட்னியாவோ, பொடியாவோ கூட பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம முடியும் நல்ல கருப்பாக வளருங்க. நல்ல நீளமாக வளரும். ஏன்னா இதில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால முடி கொட்டாது. நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்ம பெண்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் பீரியட்ஸ் டைம்லலாம் ரொம்ப பெயின் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருப்போம். நார்மலாகவே பெண்கள் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி டயர்ட்னஸாக இருக்கும், வேலையே செய்ய முடியாது, சோர்ந்து போகும், படுத்து தூங்கணும்னு நினைப்போம். வீட்டில் வந்து ஏதாவது பேசினா கூட டென்ஷன் ஆகி கத்துவோம். இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரத்தத்தோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ, இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டு செக் பண்ணி பார்த்து நம்மளோட ஹெச்பி லெவல், அதாவது ரத்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா லேடீஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய ஒர்க் பண்ணுறோம். வீட்டு வேலையும் செய்கிறோம், வெளியில் வேலையும் செய்கிறோம். எல்லாத்தையும் நம்ம தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளை கவனிச்சிக்கலன்னா எப்படிங்க? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் லேடீஸ் வந்து சஃபர் ஆகிறதே வந்து இந்த ஹெச்பி லெவல் கம்மியாகி அனிமிக்காக ஆகிடுவாங்க. சரிங்களா? பீரியட்ஸ் ஆகிறதுனால தான். ஸோ சரி, அந்த டைமில் நம்ம சரியாக சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற டைமில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் குக் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. ஸோ எனக்கு கிடச்சிருக்குது, நான் கொண்டு வந்து குக் பண்ணி சாப்பிட்றோம். நாங்கள் வந்து இதை வந்து செப்பரேட் பண்ணி குழம்புக்கு தனியாக, பொரியலுக்கு தனியாக அப்படி பிரிச்சுட்டாங்க. முருங்கைக்காயும் அதே மாதிரி அங்கேயே கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ அதை கரெக்டாக பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பிரித்து நீட்டாக எல்லாம் ஒரு கவரில் போட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அப்படியே நாங்கள் அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த பூச்சி புழு ஏதாவது அங்கே உட்காந்துருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் அந்த இடத்தையும் கையோடு க்ளீன் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் எந்தெந்த பொருள் எங்கே வைக்கணுமோ அங்கே எல்லாம் வச்சாச்சுங்க. எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்குங்க. முருங்கைக்காயும் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு முருங்கைக்கீரையும் காயும் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.